எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தை அதிகமாக அழுவது ஏன்? அதற்கான மெசேஜ் தான் இப்போ சொல்ல போறேன். குழந்தை வளர்ப்புல கைக்குழந்தையை கையாள்வது ஒவ்வொரு தாய்க்குமே சவாலான விஷயம்தான். அதிலும் ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தை அதிகமாக அழும்போது அது எதற்காக அழுகிறது, என்ன செய்தால் அழுகை நிற்கும் என தெரியாமல் திகைக்கிற தாய்மார்கள் தான் அதிகம். கைக்குழந்தையை பொறுத்தவரை அழுகை என்பது ஒரு மொழி. தாயின் கவனத்தை தன் மீது ஈர்ப்பதற்கு பயன்படுத்தும் எளிய வழி. பசி, தாகம், தனிமை, களைப்பு போன்ற சாதாரண காரணங்களால் குழந்தை தினமும் மொத்தத்தில் சுமார் 1 மணி நேரம் அழுவது இயல்பு. இந்த கால அளவு அதிகரித்தால் அல்லது குழந்தை தொடர்ந்து அழுகிறது என்றால் அதை கவனிக்க வேண்டும். முதல்ல பார்த்தோம்னா, பசிக்கு அழும் குழந்தை. குழந்தை பசிக்காகத்தான் அழுகிறது என்பது பல தாய்மார்களின் முதன்மை கணிப்பு. இது பெரும்பாலும் உண்மைதான் என்றாலும் பசியை தாண்டி பல காரணங்களால் குழந்தை அழக்கூடும். குழந்தை பசிக்காகத்தான் அழுகிறதா என்பதை உறுதி செய்ய தாயானவள் தன் விரலை நன்றாக சுத்தப்படுத்தி கொண்டு குழந்தையின் வாய்க்கில் வைத்தால் உடனே குழந்தை விரலை சப்பத் தொடங்கிடும். இதன் மூலம் குழந்தை பசியால் அழுகிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். பொதுவாக குழந்தை போதிய அளவு பால் குடித்த பின்னர் 2 மணி நேரத்திற்குள் அழுதால் அது நிச்சயம் பசிக்காக இருக்காது, வேறு காரணத்தால் அழக்கூடும். பசிக்கு அடுத்தபடியாக தாகம் எடுத்தால் குழந்தை அழும். உதாரணமா, திட உணவு சாப்பிடும் குழந்தைக்கு சில தாய்மார்கள் உணவை கெட்டியாக பிசைந்து கொடுத்துருவாங்க. இதனால் உணவு விக்கி கொள்ளும், குழந்தைக்கு தாகம் எடுக்கும். இதனால் சாப்பிட்ட பிறகு குழந்தை அழும். அப்போது கொஞ்சம் தண்ணீரை கொடுத்தால் குழந்தையின் அழுகை நின்றுடும். பால் குடித்த பிறகு சிறுநீர் கழிப்பதும் மலம் கழிப்பதும் போன்றவற்றால் உள்ளாடை, படுக்கை போன்றவற்றை ஈரமாகிவிடும். அதை தெரியப்படுத்தவும் குழந்தை அழும். குழந்தை இரவில் அழுவதற்கு பெரும்பாலும் இதுதான் காரணமாயிருக்கும். ஈரமான துணியை மாற்றிவிட்டால் அழுகை தானாவே நின்றுடும். அடுத்ததா, அதிக கனமான ஆடைகள், இறுக்கமான ஆடைகள், உறுத்துகிற ஆடைகள் மற்றும் கால் கொலுசு, கழுத்து செயின், இடுப்பு ஆபரணங்கள் ஆகியவற்றால் குழந்தை அடிக்கடி அழலாம். பருத்தி நூலில் தயாரிக்கப்பட்ட டயப்பருக்கு பதிலாக நாகரிகம் என்ற பெயரில் இப்போது செயற்கை இழையில் தயாரிக்கப்பட்ட டயப்பரை தான் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் அணிவிக்கிறாங்க. அதிலும் டயப்பர் என்பது அவசர தேவைக்கு என்பது போய் இப்போது எந்த நேரமும் அணிவிக்கப்படும் ஒரு உள்ளாடையாக அது மாறிடுச்சு. இதனால ஒவ்வாமை ஏற்பட்டு குழந்தைக்கு அரிப்பும் தடிப்பும் உண்டாகுது. இதன் காரணமாகவும் குழந்தைகள் அடிக்கடி அழுவதுண்டு. அடுத்ததா பார்த்தோம்னா, தன்னுடைய உடலில் ஏதேனும் புதிதாக ஊறுவது போல் குழந்தை உணர்ந்துச்சுன்னா அப்போது குழந்தை அழுகும். எறும்பு, கொசு, பூச்சி, பேன் கடித்தாலோ சருமம் அரித்தாலோ குழந்தை அழும். புட்டிப்பாலில் சர்க்கரை கலந்து குழந்தைக்கு கொடுக்கும் போது அதில் சில சொட்டுகள் வாய் ஓரத்தில் ஒழுகி இருக்கும். சர்க்கரை வாசனைக்கு வரும் எறும்பு கடித்திடும். அப்போது குழந்தையின் சருமத்தில் ஒவ்வாமை ஏற்பட்டு சிவந்த தடிப்புகள் ஏற்படலாம். சில நேரம் ஒவ்வாமை குழந்தையின் குரல் நாணையையும் தாக்கியிருந்தால் சரும தடிப்புகளோடு சரியாக மூச்சு விட முடியாமல் குழந்தை அழும். அப்போது குழந்தையின் குரலும் மாறுபட்டிருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா, குழந்தைக்கு வயிற்று வலியும் காது வலியும் ஏற்படுவது மிகவும் சகஜம். குழந்தை தன்னுடைய தொடையை வயிற்றில் மடித்து வைத்துக் கொண்டு அழுதால் அதற்கு வயிற்று வலி இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். குழந்தைக்கு அளவுக்கு அதிகமாக பால் அல்லது திட உணவை கொடுத்து விட்டால் வயிறு உப்பி அழ ஆரம்பிக்கும். இது போல உணவுடன் அதிக காற்று வயிற்றுக்குள் சென்று விட்டால் குழந்தை அழும். தாய்ப்பால் கொடுத்து முடித்தவுடன் ஒவ்வொரு முறையும் குழந்தையை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு அதன் முதுகை தட்டி கொடுக்கணும். இதனால குழந்தையின் வயிறு தாயின் தோளில் அழுந்தி காற்று வெளியேறிடும். குழந்தை அழுவதை நிறுத்திடும். சில வேளை குழந்தைகளுக்கு குடல் சொருகி கொள்ளும். இதனால குழந்தைக்கு வயிறு வீங்கி வலி தாங்க முடியாமல் தொடர்ந்து அழும். அப்போது மலத்தில் ரத்தம் போகும், கூடவே வாந்தியும் வரும். உணவு ஒவ்வாமை காரணமாக வயிற்றில் வலி வந்து குழந்தை அழும். காதின் உட்பகுதியில் செவிப்பறைக்கு பின்னால் சீல் இருக்கும் போது குழந்தைக்கு காது வலிக்கும். அப்போது காது பகுதியை தொட்டால் அதிகமாக அழும். செவிப்பறையில் சீழின் அழுத்தம் அதிகமாகி அதில் துளை விழுந்து வெளிக்காதின் வழியாக சீல் வடிந்து விட்டது என்றால் காது வலி குறைந்துவிடும். இதன் பிறகு குழந்தை அழாது. அடுத்ததா பார்த்தோம்னா, சளி, மூக்கு ஒழுகல், மூக்கடைப்பு, காய்ச்சல், தலைவலி, உடல் வலி, இளைப்பு, நெஞ்சில் வலி, சிறுநீர் கடுப்பு, மலச்சிக்கல், வாந்தி போன்ற காரணங்களாலும் குழந்தை அழக்கூடும். காரணம்னா அதனால சொல்ல முடியாது இல்லையா, அதனால அழுதுட்டே இருக்கும். இந்த மாதிரி நேரங்கள்ல குழந்தை பால் குடிக்காது.
தொடர்ந்து அழுவது, வீறிட்டு அழுவது, உடலை முறுக்கி அழுவது என்று அழுகை சத்தம் வேறுபடும். வயிற்றுப்போக்கு காரணமாக குழந்தைக்கு வயிற்றில் வலி வந்து அழும், அல்லது உடலில் நீர்ச்சத்து அதிகமாக வெளியேறி தாகம் அதிகரித்து நாக்கு வறண்டு அழுவது வழக்கம். மருத்துவரை பார்ப்பதற்கு சிறிது உப்பு சர்க்கரை கரைசலை தண்ணீரில் கலந்து குழந்தைக்கு கொடுத்தால் அழுகை நிற்கும். ஓஆர்எஸ் கலவை சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது. குழந்தைக்கு குளிர் அடித்தாலும் அழும். புழுக்கமாக இருப்பது, உடல் வியர்த்தாலும் அழும். வாஷிங் மெஷின், வேக்யூம் கிளீனர், ஹேர் ட்ரையர் போன்றவற்றின் சத்தம் பிடிக்காமலும் குழந்தை அழலாம். இந்த பிரச்சனைகளை சரி செய்தால் மட்டுமே குழந்தையின் அழுகை நிற்கும். பால் பற்கள் ஒவ்வொன்றாக முளைக்க தொடங்கும் போது குழந்தை அழும். சில மருத்துவர்களின் பக்க விளைவால் வயிற்று புரட்டும் வாந்தி வருவது போல் இருக்கும். இதனால குழந்தை அழும். சில மருந்துகளோட பக்க விளைவால. சரிங்களா? அடுத்ததா, தூங்கும் போது கவனம் தேவை. 6 மாதங்கள் வரையில் குழந்தையின் காலை நிற்காத போது கழுத்து பகுதி நல்ல பிடிமானம் கொடுத்துதான் தூக்கணும். இல்லைன்னா குழந்தைக்கு கழுத்து சுளுக்கு வலி ஏற்படும். அப்போது தொடர்ச்சியாக அழும். இதற்கு சுளுக்கு எடுக்கிறேன் என்று சுய மருத்துவம் செய்யக்கூடாது. உரிய மருத்துவரை அணுகி தகுந்த சிகிச்சை பெற்றுக்கொண்டால் மட்டுமே சரியான தீர்வு. சரிங்களா? அடுத்ததா, குழந்தை தொடர்ச்சியாக அழுவதற்கு களைப்பு ஒரு முக்கிய காரணம். எந்த நேரமும் குழந்தையை தூக்கி வைத்து கொஞ்சுவது, விளையாடுவது, தொட்டியில் போட்டு ஆட்டுவது, உறவினர் படையெடுப்பு போன்றவற்றால் குழந்தை களைத்துரும். இதனால அழும். இந்த பழக்கங்களை குறைத்து கொண்டால் குழந்தை அழுவது குறையும். குழந்தைக்கு பொழுது போகாத போது, தனியாக இருக்கும் போது, விளையாட துணை கிடைக்காத போது, தன்னை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைக்கும் போது, இப்படி பல சந்தர்ப்பங்களில் குழந்தைகள் அழும். அப்போது குழந்தையை கைகளில் தூக்கி வைத்துக் கொண்டாலே அழுகையை நிறுத்திடும். அல்லது குழந்தையுடன் பேசி சேர்ந்து விளையாடி சிறுபூட்டினால் அழுகை நிற்கும். பொம்மை, பந்து என்று வயதிற்கு ஏற்ற விளையாட்டு பொருட்களை கையில் கொடுத்து விட்டால் குழந்தை அழுவதை நிறுத்திடும். 1 வயதுக்கு மேற்பட்ட குழந்தையாக இருந்தால் சிறிது நேரம் காரில் 2 சக்கர வாகனத்தில் பாதுகாப்பாக வெளியே அழைத்து செல்லலாம். குழந்தைக்கு உறக்கம் வந்துவிட்டால் சிறிது நேரம் அழும். அப்போது தாலாட்டு பாடி உறங்க வைப்பதுதான் ஒரே தீர்வு. ஆனால் இன்றைக்கு எத்தனை இளம் தாய்மார்களுக்கு தாலாட்டு பாட தெரியும்? இதற்கு ஒரே வழி இருக்கிறது. செல்போனில் தாலாட்டு பாடல்களை பதிந்து கொண்டு இம்மாதிரி நேரங்களில் போட்டுவிட்டால் அதை கேட்டுக்கொண்டே குழந்தை உறங்கிடும். ஓகேவா? பாத்தீங்களா, குழந்தை அழுவதற்கு எத்தனை காரணங்கள் இருக்குன்னு. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.